டு த சேனல். இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை த பார்ட்னர் டு த ஃபர்ம் அப்படிங்கிற டைட்டில் அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ 6th சம் அதில் பார்க்க போகிறோம். 6th எக்ஸசைஸ். ஓகே. And Sita and Geeta are partner in the firm sharing profit in the ratio of 3:2. They had given loan to the firm of 30,000 in their profit sharing ratio on 1st October 2024. The partnership deed does not prescribe for interest on loan for partner. Compute interest payable by firms to the partner assuming the firm closes its books every year on 31st March. Okay, fine. ஓகே, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ சீதா அண்ட் கீதா வந்து 30,000 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரேஷியோ வந்து 3:2. ஸோ அப்போ 3/5. ஸோ சீதா ஷேர் வந்து 2 டைப்பாக நீங்கள் போடலாம். அதாவது சீதா ஷேர் இன் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000, தட் இஸ் ஃபார் 1 இயர். அதில் இவங்களுக்கு 6 months தான் கொடுக்க போகிறாங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் எவ்வளோ கொடுக்கணுன்னு தான் அவங்க பார்க்கணும். ஸோ அதை நான் தனியாக போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே சேர்த்தே போட்டுடலாம். 30,000 × 3/5 × 6/100 × 6/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கேல்குலேட் ஆகிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி கீதாக்கும் 30,000 × 2/5 × 6/100 ஆர் 6/12. அண்ட் தென் இல்லை நீங்கள் செப்பரேட்டாக போடணுன்னாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த 2 மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்கள். Bat and ball are partner sharing the profit in the ratio of 2:3 with the capital of 1,20,000 and 60,000 respectively on 1st October 2024. Bat and ball gave loan 2,40,000, 1,20,000 respectively to the firm. ஸோ பேட்டும் பாலும் 2:3 ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க கேபிட்டல் 1,20,000, 60,000. அண்ட் தென் October 1 அன்னைக்கு பேட்டும் பாலும் கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்காங்க 2,40,000 and 1,20,000. ஓகே. Bat had allowed the firm to use his property for business for monthly rent of 5,000. ஸோ இதில் பேட் என்ன பண்ணியிருக்காரு, லோன் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அவரோட ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காரு. மந்த்லி பேசிஸில் மந்த்லி 5,000 ரெண்ட் பேஸில் கொடுத்துருக்காரு. லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2025 பிஃபோர் ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் to 9,000 ஷோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு, கம்பெனிக்கு லாஸ். ஸோ இந்த லாஸை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே. இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். பேட்டோட லோன் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 2,40,000 × 6/100 × 6/12 7,200. பேட்டோடது ப்ராப்பர்ட்டி, இவரோட ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காரு இல்லையா, 5,000 × 12 months 60,000. பால் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 1,20,000 × 6/100 × 6/12 3,600. இது மூணுமே என்ன பண்ணணும், கம்பெனி காசு வெளியே தரணும். ஆனால் ஏற்கனவே கம்பெனிக்கிட்ட என்ன இருக்குது, லாஸ் தான் இருக்குது. இப்போ லாஸை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யார் கொடுக்கணும், பார்ட்னர்ஸ் தான் கொடுக்கணும். இங்கே பார்ட்னர்ஸ் யார், பேட் அண்ட் பால். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள். இப்போ லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதெல்லாம் லாஸு, ஏற்கனவே லாஸ் வந்திருக்கு 9,000 ப்ளஸ் இவருக்கு கொடுக்க வேண்டிய 7,200 ப்ளஸ் இவருக்கு கொடுக்க வேண்டிய 3,600 ப்ளஸ் பேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் 60,000. மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு, 79,800. இந்த 79,800 யார் பேர் பண்ணிக்கணும், பேட் அண்ட் பால் தான் பேர் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட ரேஷியோஸில் இதை அவங்கக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். இங்கே ஜேர்னல் என்ட்ரி எதுவுமே கேட்கல. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டினா மட்டும் போதும். ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அகில், சுனில் அண்ட் பிரவேஷ் a partner sharing profit in the ratio of 3:2:1. Opening balance of the loan by Sunil account was 3 lakh. Interest payable was agreed at 10% per annum. Interest was paid by check up to February 2025. On 1st March 2025 the balance was yet to be paid. சரி, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதத்துன்னு பே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பே பண்ணுவாங்க, 8 பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதை வச்சு சம் போடலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள், பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை சுனில். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 1st Aprilலேருந்து 28 February வரைக்கும் தான் அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ 3 lakh × 10/100 × 11 monthsக்கு கொடுத்துட்டாரு, ரைட்டா? எவ்வளோ கொடுத்துருக்காரு, 27,500. இப்போ மார்ச் மாதம் ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு அவர் இன்னும் கொடுக்கல இல்லையா, ஆனால் அவர் கொடுத்தே ஆகணும், ரைட்? ஸோ அப்போ 3 lakh × 10/100 × 1/. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகே. ஸோ அப்போது
இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கணும் அவங்க 30,000 கொடுத்துருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மார்ச் அன்னைக்கு நமக்கு 27,500 கொடுக்குறாங்க இல்லையா? யார்? கம்பெனி கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு அது லாஸு. ஓகே. ஸோ கம்பெனிக்கு அது லாஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை சுனில் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் 1 மாதத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? இன்ஃபர்மேட்டிங் என்ட்ரினா நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ எப்படி கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை சுனில் அக்கௌண்ட் டு லோன் பை சுனில் அக்கௌண்ட் 2,500. இப்போ இதன் லாஸா ப்ராஃபிட்டா? ஓகே, இட்ஸ் அ லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை சுனில் அக்கௌண்ட் 30,000 கம்பெனிக்கு லாஸ். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர் டு த ஃபர்முக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.